ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல பிரின்சஸ் ரெனேரா டார்கரியனா நடிச்ச நம்ம மில்லி ஆல்காக் தான் இப்போதைக்கு டிசியோட புது சூப்பர் கேர்லா கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு மாச காலமா இந்த மாதிரி யார் அத்த சூப்பர் கேர்லா வருவாங்கன்னு சொல்லி ஒரு ஹெவியான ஆடிஷன் ஒர்க் பத்தினா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலைஸ் பண்ணப்பட்டதுல நம்ம மில்லி ஆல்காக் அண்ட் மெக் டானலி இவங்க ரெண்டு பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா போட்டியே வந்துச்சான். நிறைய பேர் மெக் டானலி 100% கன்ஃபார்ம் 19% அவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் இல்ல மில்லி ஆல்காக்க சர்ப்ரைஸ் இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் சூஸ் பண்ணியிருக்காரு. ஹவுஸ் ஆஃப் டிராகன் சீரிஸ்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததையுமே தாண்டி இவங்களுடைய ஆடிஷன் ஒர்க்ல பிச்சு உதறிட்டாங்களாம். அப்படி சூப்பர் கேர்ல நான் நினைச்ச சூப்பர் கேர்ல கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதனால தான் மில்லி ஆல்காக்க நான் அடுத்த சூப்பர் கேர்லா கேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போதைக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர்மேன் லெகசில மில்லி ஆல்காக் ஆக்சுவலா சூப்பர் கேர்லா வரப்போறாங்க. பட் இவங்களுக்கான அந்த ரோல் வந்து அவ்வளவு பெருசா இருக்காது, கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். பட் அதை தொடர்ந்து சூப்பர் கேர்லுக்குனே பார்த்தீங்கன்னா தனி ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துல இந்த சூப்பர்மேன் இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ண போறாங்க. முதல்ல ஒரு வாரியர் மாதிரி அந்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா எழுதப்படும். கிரிப்டான்ல இருந்து நம்ம சூப்பர்மேன் வெளில வரும்போது சூப்பர் கேர்லும் வெளியில வந்து இந்த உலகம் முழுக்க சுத்துற மாதிரி ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் ஸ்டைல ஸ்டோரி அது. அண்ட் பல உலகங்களை காப்பாற்றுற மாதிரியும் கதை எழுதப்பட்ட அந்த சமயத்தில் இந்த மாதிரி எங்கான ஒரு அமேசிங்கான ஆக்டர்ஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் யோசிச்சிருக்கார் போல. ஸோ எனக்கு என்னமோ நல்ல கேஸ்டிங் போல தான் தோணுது. உங்களுக்கு எப்படி மில்லி ஆல்காக் as சூப்பர் கேர்ள் உங்க தச்ச கேட்க பண்ணுங்க.